மார்பிள் குக்கீஸ் குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் குக்கீஸ். கடாயோ குக்கரோ இருந்தால் போதும், வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓடிஜி ஓவன்லேயும் பேக் பண்ணலாம். இந்த குக்கீஸ் நிறைய ஃப்ளேவர்ஸில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். இப்போது குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணாதீங்க, எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். 100 கிராம் சுகரை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு விஸ்கால் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம விஸ்கால் பீட் பண்ணுறப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு சுகர் அதில் நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபியாக நல்ல ஒரு க்ரீமி ஃபார்ம் ஆகிட்டு வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதால் ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா க்ரீமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா இல்லைன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சுகர் கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டட் பட்டர் சேர்த்துருக்கேன், அதனால் நான் இப்போ சால்ட்டு சேர்க்கலை. நீங்கள் நார்மல் பட்டர் சேர்த்துருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நான் 2 இல்லை 3 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஒரு போர்ஷன் மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு போர்ஷன் மாவில் ஒரு 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் பிசைய வரலைன்னா 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இது கூட கொஞ்சம் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கீஸில் பேக் பண்ணி வரப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சதுன்னா 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்துக்கோங்க. 2 போர்ஷன் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். மார்பிளோட சைஸில் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டரோ கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு வெனிலா ஃப்ளேவர், ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 6 பால்ஸ், 3 ப்ரௌன் கலர், 3 ஒயிட் கலர் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வர மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்மளோட உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு குக்கீஸும் செஞ்சு காமிச்சிட்றேன். 3 சாக்லேட் ஃப்ளேவர், 3 வெனிலா ஃப்ளேவர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி குக்கீஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் ரவுண்டாக லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா ப்ரெஸ் பண்ணால் கூட ஒரு மார்பிளோட ஷேப்பு, அந்த டிசைன்ஸ் அதில் கிடைக்கும். அந்த மாதிரியும் குக்கீஸ் ரெடி பண்ணலாம். குக்கீஸ் ரெடி பண்ணுற டயத்துலேயே நீங்கள் ஓவன் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒடிஜி இருந்தாலும் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயிலே குக்கர்லேயே பண்ண போகிறதா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கடாய் குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா குக்கீஸும் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒடிஜியில் பேக் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் 180 செலக்ட் பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் குக்கர்லேயும் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கீஸ் ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மொறுமொறுப்பாக குக்கீஸ் எப்படி மொறுமொறுப்பாக இருக்குமோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா குக்கீஸ் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா அடிப்பக்கம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். ஸோ குக்கீஸ் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்திங்கனாலே தெரியும் குக்கீஸ் எவ்வளோ மொறுமொறுப்பாக நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு தெரியும். பெஸ்ட்டு டீ டைம் குக்கீஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.